ஓம் நம வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸோடு சேர்த்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சூப்பராக இருக்கும். திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் ஆண்டுக்கு ஒரு முறை 3 நாட்கள் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கும் பத்மாவதி தாயாருக்கும் நடக்கிற திருக்கல்யாண வைபவத்தை பத்மாவதி பரிணோச்சம் சொல்லிட்டு ரொம்ப விசேஷமாக செய்வாங்க. இதுக்கு டிக்கெட் எதுவும் கிடையாது, நம்ம திருமலாவில் இருந்தாலே பார்க்கலாம். முதல் நாள் சாயந்தரம் 4 மணி போல் ஃபஸ்ட்டு பெருமாள் மட்டும் கருட மண்டபத்துக்கு போய் அங்கே தங்க கஜ வாகனத்தின் மீது அமர்ந்து தெற்கு மாட வீதி வழியாக W4 கேட்லேருந்து வெளியில் வந்து நாராயணகிரி கார்டன் போவார். தாயார் 2 பேரும் தனி பல்லக்கில் கோயிலேருந்து வெளியில் வந்து பெருமாள் கூட தெற்கு மாட வீதி ஸ்டார்டிங்கில் ஜாயின் ஆகிப்பாங்க. ஆனால் தனி பல்லக்கில் தான் போவாங்க. நாராயணகிரி கார்டனில் பெருமாள் ஃபஸ்ட்டு உள்ளே இருப்பார், தாயார் 2 பேரும் வெளியில் இருப்பாங்க. அந்த கல்யாண நலுங்கள்லாம் செய்வாங்க, சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் சொல்கிற அந்த வேத பாராயணம் கண்ணீர் கண்ணீர்னு அவ்வளோ நல்லா இருக்கும். அங்கே உட்காந்து கேட்கறதுக்கு அன்னமாச்சாரிய பாடல்கள்லாம் வாசிப்பாங்க. பிரசாதமாக இந்த தடவை 2 வளையல் குங்குமம்லாம் கொடுத்தாங்க, நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு நாள் கஜவாகனத்தின் மீதமர்ந்து போவார் பெருமாள், இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது. 2ஆம் நாள் குதிரை வாகனத்தின் மீதமர்ந்து போகிறது. 3ஆம் நாள் கருட வாகனத்தில் பெருமாள் போவார். ஸோ ட்ரை பண்ணுங்கள், நெக்ஸ்ட் இயர் நீங்கள் இருந்தீங்கன்னா அப்டேட்ஸ் கொடுக்குறேன். திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். நேற்று நைட்டு 8:30 மணி போல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் நாளைக்கு காலைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் கொடுத்தாங்க. இன்றைக்கி காலையில் 7:30 மணி போல் தீந்துச்சு. ஸ்ரீவாரிமெட்டில் திவ்யதர்ஷன் டோக்கன் இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் கொடுத்தாங்க. இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ மணி 2 ஆக போகுது, அவைலபிளாக இருக்குது டோக்கன். வாட்ஸ்அப்பில் செக் பண்ணி பார்த்தப்போ அலிப்பிரி நடைபாதையில் திவ்யதர்ஷன் டோக்கன் கொடுக்கறது கிடையாது. அலிப்பிரி அடிவாரத்தில் ஆஃப்லைன் ஸ்ரீனிவாச திவ்யோனகருக்கு ஹோமம் 50 டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. டெய்லியும் கொடுக்குறாங்க. டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் 6லேருந்து 8 மணி நேரம் ஆகலாம். அண்டு நைட்டு போல் நீங்கள் டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா காலையில் பெருமாளை பார்த்துட்டு வெளியிலே வந்துடலாம். ஹெவி க்ரௌடு மாதிரி இப்போதைக்கு இல்லை, ஆனால் தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா கொடை வச்சுக்கோங்க. நேற்று காலையில் தரிசனம் முடிச்சுட்டு 11 மணிக்கு கிளம்பி சாயந்தரம் வீட்டுக்கு வந்துட்டேன். பட் சாயந்தரம் போல் திருமலாவில் ஹெவி ரெயின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. பப்ளிக் அம்யூனிட்டி காம்ப்ளெக்ஸ் 5 யாத்ரி சதன் 3க்கு ஆப்போசிட்டில் புதுசாக கட்டிகிட்ருக்குறாங்க. ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது, லாக்கஸ் எல்லாம் வச்சு ஒர்க்கு நடந்துக்கிட்டே இருக்குது. பட் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, அப்டேட் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். மாட வீதியிலலாம் கூட குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்குறாங்க. பச்சை கலர் சன்ஷேட் ஸ்க்ரீன் மாடவீதி கார்னர்லாம் போட்டிருக்காங்க. கால் சுடாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒயிட் பெயிண்ட்ஸ் எல்லாம் அடித்து வெயிலுக்காக அரேஞ்ச்மெண்ட் செய்திருக்கிறாங்க. இருந்தாலும் மழையும் இருக்குது. ஸோ தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா கூட வச்சுக்கோங்க. திருச்சானூர் அலமேலுமங்கபுரம் பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் 11ஆம் தேதியிலேருந்து 3 நாட்கள் வசந்தோற்சவம். திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் 11ஆம் தேதி நரசிம்மர் ஜெயந்தி. N2 நரசிம்மர் கோயிலில் விசேஷமாக அபிஷேகம் செய்வாங்க. ஒரு 11 மணிக்கு போல் நம்ம கோயிலில் இருந்தோம்னா அபிஷேகம் பார்க்கலாம். அண்ட் 11ஆம் தேதி தரிகுண்ட வெங்கம்மாவோட ஜெயந்தியும் கூட. திருமலாவில் அன்னப்பிரசாதம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணவங்க. அன்றைக்கி சாயந்தரம் பெருமாள் தாயாரோட நாராயணகிரி கார்டனில் எழுந்தருள்வார். ஊஞ்சல் சேவாவில் கீர்த்தனைகள்லாம் பாடுவாங்க. திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் மே 12ஆம் தேதி பௌர்ணமி கருட சேவை இருக்குது. சாயந்தரம் 7 to 9 மாட வீதியில் பெருமாள் கருட வாகனத்தில் வீதி உலா வருவார். அங்கே இருந்தால் மாட வீதியில் பார்க்கலாம், இல்லைனா SBC சேனலில் பௌர்ணமி கருட சேவை நம்ம பார்க்கலாம். அண்ட் கம்பார்ட்மெண்ட்டில் பப்ளிக் நிறைய கேதர் ஆகிற இடத்துலலாம் சஜஷன் பாக்ஸ் வச்சுருக்காங்க. நமக்கு ஏதாவது தெரியப்படுத்தணும்னா எழுதி அந்த பாக்ஸில் போடலாம். நிறைய இடங்களில் அந்த தடவை அதை பார்த்தேன். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது நாராயணகிரி கார்டன். ரொம்ப கிராண்டாக டெக்கரேஷன் செய்திருந்தாங்க. 150 கார்டன் ஸ்டாஃப், 50 எலக்ட்ரிக்கல் ஸ்டாஃப் இதில் இன்வால்வ் ஆகி ஒர்க்கு செய்திருக்கிறாங்க. செம்மையாக இருந்துச்சு. இந்த வெதர் வேறு சூப்பராக இருந்துச்சு. அந்த சாயந்தரம் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக 7:30க்கெலாம். ஃபஸ்ட்டு பெருமாள் தனியாக இருப்பார், தாயார் வெளியில் இருப்பாங்க. நலுங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தாயார் அழைச்சிட்டு வந்து பெருமாளோட சேர்த்து ஊஞ்சலில் உட்கார பண்ணி வேத பாராயணம்
ஒரு ராகம் பேர் சொல்லி வாழ்த்துன மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்புறம் மேளம் ஒரு மேளம் வாசித்து காமிச்சாங்க. ஃபுல்லாக நாங்கள் இங்கே உட்காந்து பார்த்ததுனால வெளியில் வர்றப்போ பிரசாதம் தீர்ந்துருந்துச்சு. இல்லைன்னா இங்கே பிரசாதமும் கொடுப்பாங்க. இந்த உள்ள கண்ணாடி வளையல், கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் அது மாதிரி கொடுத்தாங்க அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு. எஸ்பிசி சேனலில் லைவாக டெலிகாஸ்ட் செய்தாங்க. மே மாதத்தில் ஆன்லைன் தர்ஷன் டிக்கெட் ஆப்ஷன் எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. ஸோ கீழ் திருப்பதியில் கொடுக்குற டோக்கன், ஆஃப்லைன் ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட்ஸ், ஆஃப்லைன் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் திருமலாவில் கொடுக்கறது, ஏர்போர்ட்டையும் கொடுக்குறாங்க. அதுக்கு நம்மக்கிட்ட போர்டிங் பாஸ் இருக்கணும், இல்லைன்னா டைரக்ட் சர்வதர்ஷனம். ஆஃப்லைன் லக்கி டிப் கூட இருக்குது. க்ரௌட் இல்லாதப்பெல்லாம் போனால் கல்யாணோற்சவம் ட்ரை பண்ணுறப்போ அதுவும் லக்கி டிப் தான் ஆஃப்லைனில் கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும் க்ரௌட் இல்லாதப்போ. ஏன்னா 80 கோட்டா போல் தான் தினமும் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆர்ஜித சேவாஸ் கூட ஆஃப்லைனில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் சொல்லியிருக்கிற முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் அவங்களுக்கும் போய் சேரும். தேங்க்யூ.